Hello friends, this is Girish Raj Ayappan. Welcome to our spoken English course. Last class speaking basics part 3 பார்த்திருந்தோம். இன்னைக்கு listening basics பார்க்க போறோம். இந்த கோர்ஸோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஆங்கிலத்தை அடிப்படையிலிருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான கோர்ஸ் தான் இது அப்படின்னு. ஸோ this course includes pronunciation, vocabulary and all other kinds of stuffs. அந்த விதத்தில் இன்னைக்கு listening அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அது ஒரு எக்ஸசைஸோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி லிசனிங் பேசிக்ஸ் பார்ட் 1 வித் பேசிக் ரூல்ஸ் ஃபார் லிசனிங் அலாங் வித் அன் எக்ஸசைஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். There are many important elements to consider when learning a new language, but one that often gets overlooked is that of listening. There are many different methods and approaches adopted by language learners, but sometimes simple, effective listening can be the best way to develop your linguistic skills. அதாவது லிசனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்குமான அடிப்படையாக இருக்கிறது தான் லிசனிங். ஓகேங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை எடுத்தோன்னே பேசாது. பெரியவங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு நல்லா லிசன் பண்ணும். அண்ட் தென் ஃபைனலாக அது பேச ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் இந்த லிசனிங். ஸோ இந்த லிசனிங் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் பேச முடியும். ஓகேங்களா? இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஆனால் எப்போவுமே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் தான் ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் 5 அப்ரோச்சஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் நம்பர் 1 ரூல் வில் பி சேஞ்ச், அதாவது மாற்றம். Pick a listening method that you could easily fit into your daily routines. Example, download audiobooks for listening purpose instead of listening to a radio. உங்கள் அன்றாட நடைமுறைகளுக்கு எளிதாக பொருந்தக்கூடிய ஒரு கேட்கும் முறை, அதாவது லிசனிங் மெத்தடை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கவும். எக்ஸாம்பிள், ரேடியோவை கேட்பதற்கு பதிலாக கேட்கும் நோக்கத்திற்காக ஆடியோ புத்தகங்களை பதிவிறக்கவும். ஸோ இன்றைக்கி நிறைய புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்டில் நமக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் விச் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் யுவர் லிசனிங் ஸ்கில். ஓகே? ஸோ ரூல் நம்பர் 2, பி வேரிட். வெவ்வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்தவும். Do not stick to one single method but change it every second day so that the practice stays interesting. ஒரே ஒரு முறையை கடைபிடிக்காதீர்கள். ஒவ்வொரு 2வது நாள் அதை மாற்றவும். இதனால் பயிற்சி சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லிசனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் லிசனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபார் லிசனிங் பர்பஸ். நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம். இட் கேன் பி எனி டாபிக், உங்களுக்கு பிடிச்ச டாபிக் நீங்கள் கேட்கலாம். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணி உங்களோட லிசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூல் நம்பர் 3, லிசன் ஆக்டிவ்லி. லிசன் ஆக்டிவ்லி டு இங்கிலீஷ் ரெக்கார்டிங்ஸ் 3 times a week for half an hour. Your goal is to really focus on the audio. ஆங்கில பதிவுகளை வாரத்திற்கு 3 முறை அரை மணி நேரம் கேளுங்கள். உங்கள் குறிக்கோள் ஆடியோவில் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஆடியோவில் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ அங்கே எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் லிசன் பண்ணணும். இதுதான் லிசன் ஆக்டிவ்லி அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ ரூல் நம்பர் 4 வில் பி லிசன் பாசிவ்லி. This method is to listen to a thing without focusing on it. The idea is that you do not focus on the listening itself, but rather let your brain digest all the necessary information here, including pronunciation and accents, in a subconscious and totally uncontrollable way. இந்த முறையானது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் கேட்பது. இதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பயிற்சி செய்யலாம். அதாவது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக புரியாத இல்லைன்னா தெரியாத ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பாட்டை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அந்த பாட்டு எங்கேயாவது கேட்டுகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆகி நீங்கள் வந்து அடுத்து அந்த பாட்டை பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போதும் இங்கிலீஷை இல்லை இங்கிலீஷ் ஆடியோ புக்ஸை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் கவனம் செலுத்தக்கூடாது, ஆனால் கேட்டுட்ருக்கணும். இந்த டைமில் என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் வந்து அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை கன்சியூம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் பேசும்போது ஈஸியாக வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் த மெயின் objective of this method. Next, rule number 5 and last rule will be have fun. So simple. Choose topics that you feel really inspired by or interested in. The more moved you are by a subject, the more easy to understand it. நீங்கள் ஆர்வமுள்ள தலைப்புகளை தேர்வு செய்யவும். ஒரு விஷயத்தால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நகர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மூளையும் அதை புரிந்து கொள்ளும். ஸோ இப்போ நீங்கள் லிசனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ஃபுட்டு பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேர்த்துக்கு ட்ராவல் பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப இஷ்டமாக இருக்கோ அந்த ஒரு டாப்பிக்லேருந்து நீங்கள் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் குயிக்காகவும் கற்றுக்கலாம், ஃபன்னாகவும் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் 5 ரூல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட லிசனிங்கை ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்டோரியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா மணி இஸ் ஃபன். மோஸ்ட்லி இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு சில கொஷின்ஸ் நம்ம கேட்போம். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரி நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. ஸோ மணி இஸ் ஃபன்னி. Tinku saw her mom spend money on groceries. She saw her dad spend money on new tools. That all seemed funny to Tinku. Money is just a green paper, Tinku thought. Why do people give my parents groceries and tools for green paper? Tinku took out her big box of crayons. She colored some paper green. She took her green paper to the toy shop in the town. I want to buy a toy, Tinku declared to the owner of the toy shop. Here is some green paper. The owner said, sorry, that's not a real money, it is just a green paper. So, Tinku returned to her home and asked her dad about money. Her dad said that money was a special type of green paper. He also said, you have to go to work to earn money. That is the only green paper you can spend. Can I work and earn some money? Tinku asked. Yes, wash our car and I will pay you, said her dad. Tinku washed the car painted with green color and got paid $6. She went back to the store and bought a toy. Now she knows why her mom and dad work for money. So now it is a questioning time. What did Tinku's mom buy in this story? Tinkuவோட அம்மா காசை பயன்படுத்தி இந்த கதையில் என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். What did Tinku's dad buy in this story? டிங்குவோட அப்பா என்ன வாங்கினார் இந்த கதையில் அப்படிங்கிறத சொல்லணும். To which shop did Tinku go with green paper? தன்னால் உருவாக்கப்பட்ட க்ரீன் பேப்பர் வச்சுட்டு டிங்கு ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஹவு டிட் டிங்கு ஏர்ன் சம் மணி ஃப்ரம் ஹர் ஃபாதர்? அப்பா கிட்டேருந்து டிங்குக்கு எப்படி பணம் கிடச்சிது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஹவு மெனி டாலர்ஸ் டிட் டிங்கு ஏர்ன்? டிங்கு எத்தனை டாலர் இந்த கதையில் ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே சொல்லலாம். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ், இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே நான் அவைலபிளாக இருக்கேன். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, this is Girish Raj signing off. Thank you for watching this video. Be happy, be healthy, take care. Thank you.